அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிகைன் சீக்ரெட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட நேரம் போய் அதிர்ஷ்டம் தேடி வரணுமா? மஞ்சளை இப்படி யூஸ் பண்ணுங்க போதும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். அனைத்து இந்திய சமையலறையிலும் இருக்கும் ஒரு பொருள் என்றால் அது மஞ்சள் தான். மஞ்சளின் பயன்பாடு சமையலறையில் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான மத சடங்குகளிலுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்திய பாரம்பரியத்தில் அனைத்து வகையான மங்கள நிகழ்ச்சிகளிலுமே மஞ்சளை பயன்படுத்துவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. திருமணம் முதல் எந்த வழிபாடாக இருந்தாலும் மஞ்சள் கண்டிப்பாக பயன்படுத்தப்படும். மத நம்பிக்கைகளின்படி மஞ்சள் தேவகுரு பிரகஸ்பதியுடன் தொடர்புடையது. அத்தகைய சூழ்நிலையில் அதை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுகிறார். மஞ்சளை பயன்படுத்தாமல் செய்யப்படும் வழிபாடு முழுமையற்றதாக கருதப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் வியாழன் தொடர்பான தோஷங்கள் இருந்தால் மஞ்சள் தொடர்பான இந்த பரிகாரங்கள் உங்கள் பிரச்சனைகளை நீக்கும். மத நம்பிக்கைகளின்படி உங்கள் ஜாதகத்தில் தேவகுரு பிரகஸ்பதிக்கு ஏதேனும் தோஷம் இருந்தால் வழிபாட்டின் போது மஞ்சளை பயன்படுத்துங்கள். உங்கள் நெற்றியில் மஞ்சளை திலகமாக பூசவும். கழுத்து மற்றும் மணிக்கட்டில் மஞ்சள் பூசி ஒரு சிறிய திலகத்தை பூசுவது ஜாதகத்தில் வியாழனை வலுப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. இதனால் வாழ்வில் வரும் தொல்லைகள் விலகும். உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ள எவருக்கோ திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் ஒவ்வொரு வியாழந்தோறும் விநாயக பெருமானை வழிபடவும். விநாயகர் வழிபாட்டின் போது அவருக்கு மஞ்சள் சமர்ப்பிக்கவும். மத நம்பிக்கைகளின்படி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர் மகிழ்ச்சியாகி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை வழங்குவார். காலையில் குளிப்பதற்கு முன் தண்ணீரில் சிறிது மஞ்சளை போட்டு குளிப்பது நன்மை பயக்கும். இது உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டையுமே தூய்மைப்படுத்துகிறது. இதனுடன் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் தடைகளை நீங்கள் எதிர்கொண்டால் மஞ்சள் தொடர்பான இந்த பரிகாரம் நன்மை பயக்கும். திருமண வாழ்க்கையில் எப்போதுமே சண்டைகள் இருந்தால் வீட்டின் பிரதான சுவரில் மஞ்சள் கண்டு ஸ்வஸ்திகா சின்னத்தை வரையுங்கள். இவ்வாறு செய்வதால் திருமண வாழ்வில் செழிப்பும் காதல் உறவுகளும் வலுப்பெறும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது ஒருவித எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலோ சுத்தமான தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் சிறிது மஞ்சள் மற்றும் கங்கை நீரை சேர்க்கவும். பின்னர் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கவும். இவ்வாறு செய்வதால் துரதிர்ஷ்டம் நீங்கி நேர்மறை ஆற்றல் கிடைக்கும்.